கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வேதவசனம் யோபுவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். யோபு 37:5. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாக குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். திரும்ப வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாக குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அன்புக்குரிய தேவஜனமே, இந்த நல்ல கால வேளையில் தேவன் நமக்கு கொடுக்கிற அருமையான வார்த்தை, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் யூகிக்க முடியாத அல்லது புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கான காரியங்களை என் ஆண்டவரால் செய்ய முடியும். அதற்கு தேவன் செய்யக்கூடிய காரியம் என்னுடைய வாயின் வார்த்தைகள் தான். இந்த கிரகிக்க முடியாத காரியங்கள் எப்போ சம்பவிக்கும்? என் ஆண்டவராக இயேசு பேசும்போது சம்பவிக்கும். நீங்கள் வேதத்தில் கவனிச்சு பார்க்கிற போது இயேசு கிறிஸ்து பேசின ஒரு வார்த்தை, ஆமென், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்தது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக ஒரு பார்வையற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பேசின ஒரு வார்த்தை, நீ பார்வை அடைவாயாக, அவ்வளவுதான். இந்த உலகமே இதுவரைக்கும் பார்த்திராத அளவுக்கு அது புதிய காரியமாக இருந்தது, அது பெரிய காரியமாக இருந்தது. இந்த காலை வேளையில் உங்களுக்கும் தேவன் சில வார்த்தைகளை பேசுவார். ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற குழப்பங்களோ பிரச்சனைகளோ போராட்டங்களுக்கோ ஒரு வார்த்தை நிச்சயமாக தீர்வாக மாறும். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்பதோ, அதை விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்பதோ நிச்சயம் அந்த ஒரு வார்த்தை பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். எனவே அவருடைய சத்தம் நிச்சயமாய் இந்த வாழ்க்கையில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடியது. எனவே நாம் விசுவாசிப்போம். நீங்களும் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை கர்த்தரால் செய்ய முடியும். எனவே ஆண்டவரே, எனக்காக ஒரு வார்த்தை பேசுங்கப்பான்னு சொல்லிட்டு காலையில் ஜெபத்தோடு கூட நாட்களை தொடங்குங்க. சந்தோஷமாய் கடந்து போங்க. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு, ஆச்சரியமான அளவுக்கு, யூகிக்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்வார். நிச்சயமாய் இது ஏற்ற காலத்தில் நடக்கும். ஆமென்.